தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உலகால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவனீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவனீரே ஆசீர்வதி
நாங்கள் புகழ்ந்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் பரிசுத்த தேவன் நீர். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். எல்லா கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே நல்லவரே சர்வ வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். ஆவியோடு உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அவர் தூய தேவனாய் ஜோதிகளின் பிதாவாய் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனாய் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் அவர். அந்த தேவனை இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை எல்லா கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உமக்குரியதே. வார்த்தையின்படியாய் வசனத்தின்படியாய் துதிகன வல்லமை எல்லாம் அவருக்கே செலுத்தி நாம் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதித்து அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பே
சங்கீர்த்தனம் பண்ணிடுவே நான் பாடி சோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன் ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் என்றும் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா சாரோனின் ரோஜா நீரே சீயோனில் பெரியவரே சாரோனின் ரோஜா நீரே சீயோனில் பெரியவரே சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர் பாடுவேன் அல்லேலூயா சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளிப்பீர் பாடுவேன் அல்லேலூயா நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் மகிமை பிரச்சன்ன மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா காருண்யமுள்ளவரே கரம் பற்றி நடத்திடுவே காருண்யமுள்ளவரே கரம் பற்றி நடத்திடுவே கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா என்னை கண்மணி போல கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன் ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா சாலோமின் ராஜா நீரே சமாதானக்காரனரே சாலோமின் ரோஜா நீரே சமாதானக்காரனரே சாலோமின் ஜாலே சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா ஷாலோமின் ஜாலே
சமாதானம் தானே பாடுவேன் அல்லேலூயா. பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலென்றும் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன். பிரசன்ன மகிமை துதிகான வல்லமை நீருக்கு சொந்தமல்லவா. ஆவேன் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பிரசன்ன மகிமை துதிகான வல்லமை நீருக்கு சொந்தமல்லவா. ஆவேன் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே, மரணத்தை எங்களுக்கு மறைவிடமானவர், மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. உந்தன் வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன். பிரசன்ன மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவேன் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. பிரசன்ன மகிமை துதிகான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். நான் பாடி சோதரிப்பேன், சங்கீதனம் பண்ணிடுவேன். பாடி சோதரிப்பேன். சங்கீதனம் பண்ணிடுவேன். உம்மிலென்றும் உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மிலென்றும் மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. அப்படியே எல்லாம் முழங்கால் படியில்லாமா ஆராதனைக்குள்ளாய் நம்ம அப்படியே கடந்து போகலாம். ஒரு பாடலை பாடி 2 அடியை பாடி அப்படியே நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி நம்மை குற்றமற்றவர்களாய் நீதிமான்களாய் மாற்றினார். சிலுவையிலே தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்து நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அது அவர் மேல வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரத்தம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம், நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்றுகிற இரத்தம், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற அவருடைய இரத்தம், பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை காக்கிற அவருடைய இரத்தம். ஜீசஸ் ஹல்லேலூயா. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால். பிடி நின்று இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். சாவுக்கேதுவான கிரியை நீங்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். சாவுக்கேதுவான கிரியை நீங்கி பரிசுத்தமாக்கும் ரத்தம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழுகையின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அழுகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை அபிஷேகிங்க, எங்களை அனலாக்குங்கப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் நிறைவில் ஆண்டவரே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. தீனுடை போர்த்தனுமே ஒடுங்கி ஒடுங்கின ஜனத்திற்கு துதியினுடை போர்த்தனுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. ஆனந்த தைலம் வேண்டுமே. என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவேன். சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம். ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எனக்குள்ளே என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.
பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாரும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே. என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட, நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நிரப்புமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இயேசுவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கின்ற விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கைகளை தட்டி, ஆண்டவரே என் மேலே உங்கள் அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் ஊற்றுங்கப்பா. அனலா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்கள் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. அபிஷேகிக்கப்பட்டவர்கள் செய்கிற கிரியைகளை நாங்கள் அபிஷேகத்தின் நிறைவினால ஆண்டவரே உலகத்திற்குள்ளாக கடந்து போய் நாங்கள் செய்கிறதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆவியில கர்த்தாவே ஒரு அபிஷேகத்தை, ஒரு அனலை கர்த்தர் இன்றைக்கு உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசத்தோடும் இடத்துல கேட்கிறோம்ப்பா. அனலான ஒரு வாழ்க்கை, அனலான ஒரு ஜீவியத்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அனலுள்ள வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. இயேசுவே உம்மிடத்துல கேட்கிறோம்ப்பா. அனலா எங்களை மாற்றுங்க, அக்கினியா எங்களை மாற்றுங்க. ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல நடந்தது போல ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரம்பி நாங்களும் உலகத்துக்குள்ள கடந்து போய் செய்கிறதற்கு எங்களை உங்களை வல்லமையினால உங்க அபிஷேகத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர்
எல்லாரும் உங்கள் தலை மேலே கையை வச்சுட்டு, அபிஷேகம் என் மேலே இருக்குது, என் மேலே இருக்கிற அபிஷேகம் செய்ய வேண்டிய கிரியைகளை இந்த பூமியில் நான் செய்கிறதற்கு அபிஷேகத்தின் நிறைவை இந்த வேளையில் கர்த்தர் என் மேல் ஊற்றும்படியாக, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாக இந்த வேளையில் உங்களுக்காக அபிஷேகத்தின் நிறைவுக்காக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாகவும் அபிஷேகத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும்படியாகவும் அந்த அபிஷேகத்தின் நிறைவினால உலகத்திற்குள் கடந்து போய் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்கிறதற்கு தேவன் நிறைவான அபிஷேகத்தை நமக்கு தரும்படியாக இந்த வேளையில நாம் அவரிடத்துல கேட்போமா? சத்தங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தை எங்க தலை மேல நீங்க ஊற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகம் குறைந்திருக்கிற அளவா இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த அபிஷேகம் வளரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் அதிலே வளர கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த அபிஷேகம் வழிந்தோடுகிறதா இருக்கணும்ப்பா. அந்த அபிஷேகம் அநேகரை விடுவிக்கிறதா இருக்கணும்ப்பா. அந்த அபிஷேகம் அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கணும்ப்பா. இந்த வேளையில நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம்ப்பா, உங்க வல்லமையினால உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் அசதியாய் இருக்கிறதான ஒரு காலத்துல இல்லை. அசதியாய் இருந்தா நம்மளால எந்த கிரியைகளும் தேவனுக்காக நாம நடப்பிக்க முடியாது. தேவன் நம்மை கொண்டு ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை நாம செய்யணும் அப்படின்னா அந்த அபிஷேகத்துல, அந்த ஆவியில ஒரு அனல் நமக்கு அவசியம். அனலாய் நாம இருக்கணும். அனல் உள்ள ஜீவியத்தை இந்த பூமியில நாம வாழணும். அந்த அனல் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும், அருகில இருக்கிற ஒவ்வொருவருக்கும், பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து போகணும். அவர்களும் தேவனிடத்துல வரணும். அவர்களும் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த வேளையில அவரை நோக்கி பாடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அனலை கர்த்தர் நீங்க உண்டாக்குங்க, தனலா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஆதி அன்பு எங்கள் மேல் ஊற்றப்படும்படியா ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல நாங்கள் கேட்கிறோம். புதிய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்ப வல்லவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அவரை பார்த்து கேட்போமா? அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தில் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டும்.
அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் தீயை அணைக்காதவரே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் தீயை அணைக்காதவரே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஏன் நம்ம அனலா இருக்கணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. லவோதிக்கேயா சபையை பார்த்து சொல்லும்போது, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதுனால என்னுடைய வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. நாம அனலான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 விதமான வாழ்க்கை, ரெட்ட வேஷம் நமக்கு ஒருபோதும் இருக்கவே கூடாது. 2 விதமான வாழ்க்கை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவனுடைய வாய் நின்று வாந்தி பண்ண போடுகிறவர்களாய் இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணாம். அனல் உள்ளவர்களாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அனல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, அனல் உள்ள ஒரு ஜீவனம் இந்த பூமியில நாம செய்கிறதற்கு, பிறருக்கு அந்த அனலை நாம வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நம்மள இருக்கிற அனல் வெளிப்படணும். முதலாவது நாம பற்றி எரிகிறவர்களாய் எப்பொழுதும், வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் இல்ல, எல்லா நாளும் தேவனுடைய அனல்ல, தேவனுடைய ஆவியில அக்கினியாய் நாம இருக்கிறவர்களாய் இருக்கும்போது ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த அனல் பற்றி பிடிக்கும். சபையை பற்றி பிடிக்கும். சபையில் இருக்கிறவர்களை, பக்கத்துல இருக்கிறவர்கள், அபிஷேகம் பெறாதவர்களை அது பற்றி பிடிக்கும். நாம பிறருக்கு அனலை கொடுக்கிறவர்களா இருக்கணுமே ஒழிய நாமே அணைஞ்சு போய் நாமே தணிஞ்சு போயிருந்தா நாம எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்பட முடியும்? இந்த வேளையில ஆண்டவரிடத்துல உண்மையா அவரை பார்த்து இந்த வார்த்தைகளை பாடும் போதே அவர் நம்மளை அனலுள்ள வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உணர்ந்தவர்களாய் இந்த ஒரு ஜெப பாடலாய் ஆண்டவரை நோக்கி இன்னும் ஒரு முறையாக நம்ம பாட போறோம். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஹalleluya 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான்
சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம். நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே, விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம். நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். 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 ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு அனலான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. இந்த அனல் ஆண்டவரே இன்றையோடு அணைந்து போகாம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த அனல் எங்களுக்குள்ள பற்றி எறியட்டும்ப்பா. எங்க மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தின் நிறைவினால நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களுடைய காலத்துல செய்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்று ஆண்டவரே நாங்களும் கடந்து போய் உம்முடைய ஊழியத்தை உம்முடைய ஆண்டவரே கிரியைகளை நடப்பிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியினால அக்கினியினால ஆண்டவரே நிரப்பி நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்க ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவை மட்டும் நமது அசுவான கிருபைகளுக்காக நாம் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே தேவ ஆவியானவர் தேவனுடைய பிரசனத்தினாலே மட்டும் நம்ம நடத்தினபடியால் தேவன் திறந்து ஆராதனை ஆஸ்வதிக்க முடியாது. நம்ம இருக்கிற பிரைஸ் செல்விஸை ஜெபிப்பாங்க. ஆமென். ஜீசஸ்.